நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து ஒரு 2400 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும் அப்படிங்கிற மாரி ப்ரொஜெக்ஷன் குடுத்திருந்தோம். நம்மளோட டார்கெட் பிரைஸுக்கும் மேல மார்க்கெட் போயிட்டு ஒரு நல்லாவே ஒரு ஃபால் ஆயிருக்கு. அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸ்ல மூவ்மெண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துரலாம். அண்ட் தென் இப்ப தான் முதல் முறையா நீங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் அப்டின்னா, ஒரு ஷார்ட்ஸ்லயும் நம்ம குடுக்குற சிக்னல் பை ஆகுமா, செல் ஆகுமான்னு சொல்லி என்ன ரீசன் அப்டிங்கிறதையும் கிளியரா அதில அப்டேட் பண்ணிருவேன். ஸோ நான் குடுக்குற கால்ஸ்ல உங்களுக்கு டவுட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் என்னோட டெலகிராம் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ WhatsAppல மெசேஜ் பண்ண வேண்டாம். அவைலபிளா இல்ல. ஸோ நீங்க வந்து டெலகிராம் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு டைம் டூ டைம்க்கு எல்லா அப்டேட்ஸும் கிளியரா கெடைச்சிரும். அண்ட் தென் இந்த மாரி சிக்னல்ஸ் ஜாயின் பண்றதுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணா, உங்களுக்கு வந்து ஒரு விஐபி அக்சஸ் குடுத்துட்டு, அந்த கால்ஸ் எப்ப எடுக்கணும், பையிங்கா, செல்லிங்கா, அண்ட் தென் பெர்சனலைஸ்டு சப்போர்ட். நீங்க டவுட்ஸ் எதுவும் கேட்கணும்னா, நம்ம ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு தனியா ஒரு பெர்சன் அலோகேட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும்? என்ன ஆகும்? அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலாகவும், டெக்னிக்கலாகவும் டீட்டெயில்டா பார்த்துரலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லாங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் இல்ல, ரொம்பவே புல்லிஷ் ஆச்சு. ரொம்பவே ஃபாலும் ஆச்சு. ஏன்னா, இந்த அளவுக்கு ஃபால வந்து நான் என்னோட மார்க்கெட்ல பார்த்ததே இல்ல. அரவுண்ட் வந்து 2430ல இருந்து ஸோ அரவுண்ட் 2336 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. அரவுண்ட் வந்து ஒரு 1000 பிப்ஸ் வந்து வித்தின் ஒரு 5 மணி நேரத்திலேயே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. நான் வரலாற்றுல ட்ரேட் பண்றதுல நான் இப்ப தான் முதல்ல இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் நான் குறைஞ்சது 1614 அதாவது இந்த ஜோன்ல இருக்கும்போதிலிருந்து இந்த ஜோன் வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரேடிங்குள்ள வரல. ஸோ இப்ப அடுத்து கோல்டோட மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் கிளியரா பார்த்துடலாம். ஸோ டெப்த்தா பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்டு வந்து இந்த ஜோனுக்கு கீழ வரதுக்கு வாய்ப்புகளே இல்ல. அதாவது நம்ம 2200 அப்படிங்கிற ஜோனுக்கு கீழ போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. இந்த ஜோன்லயே இருந்துட்டு ஒரு அதாவது இந்த இடத்துல பாருங்க 2020ல இருந்து 2024 வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ள நம்ம வந்து ட்ரேட் பண்ண பழகிக்கிட்டோம். உதாரணத்துக்கு இந்த ஜோனுக்குள்ள நம்ம வந்து ட்ரேட் பண்றதுக்கு பழகிட்டோம். ஸோ அப்ப இன்னும் அப்கமிங் டேஸ்ல என்ன ஆகும்? இந்த மாதிரி இங்க ஒரு கான்சாலிடேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். இதே இடத்துல இங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஜோனுக்குள்ள நம்ம வந்து ட்ரேட் பண்றதுக்கு பழகிக்கணும். இங்க ஜோன் ட்ரேட் பண்றதுக்கு பழகிக்கணும். அண்ட் தென் இதுல இப்போ பிரசென்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ நமக்கு இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு. சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல இங்க ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இதுக்குள்ள நம்ம வந்து ட்ரேட் பண்றதுக்கு பழகிக்கணும். ஸோ செல்லர்ஸ் இதுக்கு கீழ ஹோல்ட் பண்றவங்க பெட்டர் ரொம்ப ரிஸ்கி தான். மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இது கீழ வராது அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ, பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிற பட்சத்தில மார்க்கெட் இதுக்கும் கீழ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஒரு 90% பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஸோ அதுதான் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு இன்னும் பிரைஸ் வந்து ரொம்பவே ஹையர் ஆயி போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம ஒரு வீக்லி பேசிஸ்ல அனலைசிஸ் பண்ணி, அடுத்த வாரத்தில நம்ம என்ன பண்ணணும்? பை பண்ணணுமா? செல் பண்ணணுமா? எங்க வந்தா பை பண்ணணும்? எங்க வந்தா செல் பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா இந்த வீடியோல குடுத்துடுறேன். வழக்கம் போல நம்ம எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணுவோம். நம்ம எல்லா வீடியோலயும் சொல்ற மாரி தான். ஸோ ஒரு பேரலல் சேனல் டிரா பண்ணிக்கலாம். ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா 1806 இந்த நோட கனெக்ட் பண்ணி ஒரு ஹையரா ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் லைன டிரா பண்ணி நம்ம வந்து பேரலல் சேனல் வந்து டிரா பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டச் ஆயிருக்கா? ஸோ இத கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கோம். மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? இதே மாதிரி ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணதும், இந்த இடத்துல ஒரு பிரேக் குடுத்திருக்கு. கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு ஒரு பிரேக் குடுத்திருக்கு. பிரேக் குடுத்து மார்க்கெட் வந்து மேல போயிருச்சு. ஸோ அஸ் ஆஃப் நவ் என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் ஓவராலா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு.
அப் ட்ரெண்டில் ஒரு பிரேக், கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்து இன்னொரு அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போது இந்த வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. அப்போது ரீடெஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த நாளில் வந்து மார்க்கெட் அப்படி நல்லா டீப்பாக ஃபால் ஆகாது. ஒரு ஃபாலு, ஒரு பை அல்லது ஒரு பை, ஒரு ஃபால். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஸோனு அல்லது ஒரு பர்டிகுலர் ரீஜியன்லேயே சுற்றும். இந்த அளவுக்கு மூமெண்ட் ஆன மாதிரி மூமெண்ட் ஆகாது. இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பூம் ஆன மாதிரி அதே மாதிரி ஒரு டீப்பாக ஒரு ஃபால் ஆகாது. ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். அப்போது மார்க்கெட் வந்து ஒரு செல்லு ஒரு பையும் அப்கமிங்கில் ஆக போகுது கரெக்ஷன் ஆகி. இதில் ஒரு பையும் ஒரு செல்லும் ஆகும். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு செல் முதல்ல நடந்துட்டு ரெண்டாவது ஒரு பை நடக்கும், கரெக்டுங்களா? ஒரு செல் நடந்துட்டு அடுத்து பை நடக்கும். ஸோ அந்த செல் எங்கே வரைக்கும் போகும், எங்கே நம்ம செல் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியராக தெரிஞ்சிடும் நம்ம எங்கே வந்து பை எடுக்கணும், எங்கே டார்கெட் ப்ரைஸ் போகும் அப்படிங்கிறது எல்லாமே. நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2300 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணிச்சு. இந்த இடத்துல 2300லேருந்து 2310 அப்படிங்கிற ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. ஸோ அது வந்து நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துல இது வந்து நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அண்ட் தென் ரெண்டாவது சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா, அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் 2270 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துல ஒரு விக்கி விட்டுருக்கா, இதை வந்து நம்ம அடுத்தபடியான சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா முதல்ல 2300 அப்படிங்கிறது ஃபால் ஆகும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் நமக்கு 2262 சப்போர்ட் ட்ரா பண்ணியாச்சு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே? லாஸ்ட் வீக் நமக்கு ஒரு பாயிண்டாக இருந்த 2360 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 2360 மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 2400 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து பாடி வைக்கல, இருந்தாலும் அதோட ஹையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் அப்படிங்கிறதுனால 2400 அப்படிங்கிறத நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் இதிலே நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2 எல்லாத்தையும் ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா கிளியராக இருக்கும். ஏன்னா ஒரு முறையும் சொல்ல வேண்டாம்ல. ஸோ வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 கீழே இருக்க வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, அது கீழே வந்து சப்போர்ட் S2. இதுக்கு முன்னாடி வந்து அந்த சப்போர்ட்டு கீழே அது என்ன ஜோனு எந்த லெவல் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இது கீழே நீங்கள் வந்து பார்த்துடலாம். இந்த சார்ட்டை கொஞ்சம் நேரோவாக வச்சு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2க்கு நேராக இருக்கிறது 2400, ரெசிஸ்டன்ஸ் வந்து 2366 அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம இதை கொஞ்சம் மாற்றிட்டோம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே பிகினருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதனால் இதை மென்ஷன் பண்ணிட்டேன். சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, S2 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து நம்மளோட பிரேக் அவுட் ஜோன். இது 2300லேருந்து 2315 வரைக்கும் நம்மளோட பிரேக் அவுட் ஜோன். பிரேக் கொடுத்த ஏரியா, மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் கொடுத்துருக்குல்ல. ஸோ இது வந்து நம்மளோட பிரேக் அவுட் ஏரியா, பிரேக் பண்ண ஏரியா. ஸோ அதை கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது பிரேக் அவுட் ஜோன், அதையும் இதில் கையோட மென்ஷன் பண்ணிடலாம். பிரேக் அவுட் ஜோன், இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ண ஏரியா இது. ஸோ கிளியராக இதையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியாச்சு. இது பிரேக் அவுட் ஜோன். இப்போது மார்க்கெட் எங்கே பிரேக் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் 2 ப்ரொஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு, ஒரு பை ஒரு செல் அப்படின்னு. ஸோ எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், மார்க்கெட் கிளியராக வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஓவராலாக மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு 1000 பிப்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே புல்லிஷ் ஆகாது, ரிவர்சல் ஆகாது. ஸோ என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் அகெயின் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி செல் ஆகும். அப்போது இதிலிருந்தே அப்படியே செல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஸோ முதல்ல செல் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எங்கே செல் எடுக்கணும், ஒரு டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே கொஞ்சம் ஒரு ஹையாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸான 2355 அப்படிங்கிற ஜோனை டச் பண்ணும். ஸோ அப்போ 2355 அப்படிங்கிற ஜோன் போனதும் நம்ம வந்து செல் கால் எடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு செல் எடுக்கலாம்.
அதோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்? அதோட ப்ரீவியஸான விக் விட்டுருக்க ஒரு பாடியான 2378 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுப்போம். டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா நமக்கு 2310லேருந்து 2325 வரைக்கும் நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இது 2325 வந்ததும் க்ளோஸ் பண்ணணுமா, இல்லை 2310 வந்ததும் க்ளோஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது நம்மளோட விஐபி சேனலில் கொடுத்துருவேன். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம கோல்டோட செல் ப்ரொஜெக்ஷன். என்ன காரணத்தினால மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. பிரேக் சப்போர்ட் அகைன் என்ன பண்ணும், இந்த ஜோனை வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஃபால் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட முதல் காரணம். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் அப்படியே மேலே போயிடாது, கண்டிப்பாக ஃபால் கொடுத்துட்டு தான் புல்லிஷ் ஆகும். ஸோ ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆனதுக்கு காரணம் வந்து ஒரு மார்க்கெட் ஓவராலாக ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும்போது செல்லர்ஸ் வந்து அந்த மார்க்கெட் வந்து டாமினேட் பண்ணாங்க. ஸோ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ரொம்ப மேலே போனால் வாங்கிட்டே இருப்போமா, ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை தாங்காது, இதுதாண்டா ஹை அப்படிங்கிறதுலேருந்து ஒரு செல் அடிப்பாங்க. ஸோ இது வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்டிமெண்டலாக மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகி இந்த ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணதுனால அடுத்து உள்ள சப்போர்ட் ஜோனை நோக்கி மார்க்கெட் போகும். ஸோ இதுதான் கோல்டு பொறுத்தளவுக்கு செல் காலோட அனாலிசிஸ். 2355 வந்ததும் செல் எடுத்துகிட்டு டார்கெட் ப்ரைஸ் வந்து 2315 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 400 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட்டு. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அரௌண்ட் 200 பிப்ஸ். இது வந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ செல் முடிஞ்சதும் அடுத்து என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பையிங் போகும். கரெக்டாக? ஸோ பை எங்கே எடுக்கணும், இந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம வந்து ஒரு பையிங் எடுக்கணும். கரெக்டாக? அப்போது வந்து இதை நம்ம லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பொசிஷன் எடுக்கக்கூடிய ஏரியா வந்து 2310லேருந்து 2000 இந்த இடத்துல இங்கேருந்து, அதாவது உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்தே இது நம்ம என்ட்ரி ஜோன். ஸோ இந்த ஜோனில் இருக்கிற வரைக்கும் நம்ம பை எடுக்கலாம். 2316க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பை எடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் ப்ரைஸ் என்ன வச்சுருப்போம், இது வந்து நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸு. ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக நம்மளோட ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயுமே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போது 2 ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம், வழக்கம் போல் அந்த கேண்டலோட லோவில் வைக்கணும். 2303 அப்படிங்கிறதுல வைக்கணும். மேபி மார்க்கெட் இந்த அளவுக்கு வாலட்டிலாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி 2280லேருந்து 70 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ சாலிடாக பார்த்தோம் அப்படின்னா 2272 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். அப்போது ப்ரொஜெக்ஷன் என்ன, பாத்வே மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு புல்லிஷ் ஆகும். இது கொஞ்சம் மாற்றிக்கிறேன், லைனடாக மாற்றிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு பிரேக் கொடுத்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபால் ஆகி ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணும். ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நமக்கு சப்போர்ட் கொடுத்த ஏரியா இந்த இடத்துல வந்து விக்கு, அதாவது இந்த இடத்துல வந்து பை எடுக்கலாம். இது வந்து லிக்விடிட்டி ஹண்ட் ஜோன். ஸோ இந்த இடம் 2320 வந்து பை எடுத்துக்கலாம். இங்கே பை எடுக்கும்போது நிறைய பேர் ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல ஹண்ட் பண்ணும். ஸோ இது வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஸோ ப்ராப்பரான கேபிட்டல் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே ஹோல்டு பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம டார்கெட் ப்ரைஸ் ஒன்று ரீச் ஆகும். ரீச் ஆனதும் இங்கேருந்து ஒரு ஹை நம்ம 2350 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணி ஒரு ஹை கொடுத்து அந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணி ஒரு ஆல் டைம் ஹை போகும். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு ஒரு ஃபால் ஆகிட்டு அடுத்து வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஜோன் எங்கே 2272. டார்கெட் ப்ரைஸ் ஒன்று வந்து 2360. ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 2400. அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக கோல்டை பொறுத்தளவுக்கு கிளியரான ஒரு பையிங் ப்ரொஜெக்ஷன் தான். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், கேண்டில்ஸ்டிக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த வித கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஸோ இதில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு, ஆனால் இதை ஸ்ட்ராங்காக எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு, பட் இது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஃபண்டமெண்டலாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ், அந்த சைனா வந்து கோல்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுனாலையும் சரி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற பதட்ட நிலையினால தான் கோல்டு இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இருந்தாலும் கோல்டு வந்து ஒரு சேஃப் கவனாக நீங்களும் கருதுறீங்க, நானும் கருதுறேன், பேங்க் ஓவராலாக கருதுறதுனால கோல்டு வந்து கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் தான் ஆக போகுது. ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கோம் எங்கே பை எடுக்கணும், எங்கே செல் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் இன்னும் வந்து
டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டெலகிராமில் நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வாட்ஸ்அப் கிடையாது. ஸோ நார்மல் கால் கூட நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ட்ரேடிங் கைடன்ஸ் ப்ளஸ் எக்ஸிஸ்டிங்காக ரன்னிங் ஆகிட்ட லாஸஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன செட்டப்ஸ், என்ன கைடன்ஸ் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லிடுவேன். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், டெக்னிக்கலாகவும் சரி எல்லாமே பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலாக என்ன இருக்குது? ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நமக்கு வந்து நியூஸஸ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது டிஎக்ஸை ரிலேட் பண்ணுவோம். ஸோ டிஎக்ஸை அப்படிங்கிறது என்னது? ஒரு யூஎஸ் டாலரோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஷோ பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம கோல்டு கூட ரிலேட் பண்ணி பார்த்துடலாம். டிஎக்ஸ்ஒய். ஸோ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ணோம். மார்க்கெட் இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபால் ஆகும் அப்படின்னு. ஸோ ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டு ஒரு ஹை ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே ஒரு அகைன் கொஞ்சம் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனதுமே என்னாச்சு? நம்மளோட டார்கெட் ப்ரைஸை ரீச் ஆயிடுச்சு. அகெயின் நம்ம இது நல்லா ஃபால் ஆகி ஒரு ஹை போகணும்னு நினச்சோம். பட் ஆகாமல் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி கோல்டு புல்லிஷ், டிஎக்ஸை புல்லிஷ் ஆகிட்டான். ஸோ இங்கே டிஎக்ஸை புல்லிஷ் ஆனதுனால கோல்டன் ஆகிட்டான், நமக்கு வந்து கிளியராக ஃபால் ஆகிட்டான். ஸோ இப்போ ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிளியராக நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனை ஹண்ட் பண்ணிட்டு கரெக்டாக. அப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் என்ன? செல்லில் இருந்த நம்ம பைக்கு போக போகிறோம் லாங். அப்போது இந்த இடத்துல பிரேக் கொடுத்துருக்கு, இது லாங். ஸோ டார்கெட் ப்ரைஸ் என்ன வைப்போம்? 107 அப்படிங்கிறது வைப்போம். ஸ்டாப் லாஸ் அதோட லோ வச்சுக்கும். இப்போ டிஎக்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகி அதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துலேருந்து ஒரு டார்கெட் ப்ரைஸ் பார்த்து போயிட்டுருக்கு. அப்போது 107 அப்படிங்கிற ஜோனுக்கு டிஎக்ஸை போகும்போது கோல்டு நல்லா ஃபால் ஆகி நமக்கு 2300 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துடும். ஸோ 2300 அப்படிங்கிற ஜோன் வந்ததும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, டிஎக்ஸையில் பாருங்கள் ஒரு டபுள் டாப். இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப், இங்கே ஒரு டாப்பு, அடுத்து இங்கே ஒரு டாப் ஃபார்ம் ஆகும். ஸோ டபுள் டாப் ஃபார்ம் ஆனதும் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகிடும். அதோட பாத்வே பார்க்கும்போது இங்கேருந்து மேலே போய், என்னடா இது, இங்கேருந்து மேலே போய் ஒரு ஃபால். ஸோ ஃபால் ஆகும்போது என்னாகும்? டிஎக்ஸை 2300 கோல்டு வந்து என்னாகும் 2300லேருந்து அகெயின் ஒரு புல்லிஷ் ஆகிடும். ஸோ டிஎக்ஸை ரேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே பக்காவாக மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு கீ ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, நியூஸஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பயங்கரமாக நியூஸஸ் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நியூஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கோல்டுக்கு என்ன நியூஸஸ் இருக்குது, கரன்சி பேருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ 12ஆம் தேதி நமக்கு சாட்டர்டே முடிஞ்சு, மண்டே வந்து நமக்கு ரீட்டைல் நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோர் ரீட்டைல் நியூஸஸும் இருக்குது. ஸோ டியூஸ்டே நியூஸஸ் இருக்குது, வெட்னஸ்டே இல்லை, தேர்ஸ்டே நியூஸஸ் இருக்குது, அண்ட் தென் ஃப்ரைடேயும் நமக்கு நியூஸஸ் இல்லை. ஸோ நியூஸஸ் பொறுத்தளவுக்கு மினிமலாக தான் இருக்கும். ஸோ அதனால் மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து நியூஸஸே இல்லாமனாலும் நல்லா வாலட்டிலாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பேஜ் அனுப்ப முடியும். ஸோ இந்த ட்ரேடில், இந்த அனலைசிஸில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருந்துச்சுன்னா என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் விஐபி சேனலில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து டெலகிராமில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு அனலைசிஸோட, அடுத்த ஒரு அப்டேட்ஸோட உங்களே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.